வணக்கம்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். என்னன்னா, நண்டு ரசம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இத சாப்பிடலாம். சளி, இருமல்லாம் இருந்துச்சுன்னா, நல்லா பறந்து போயிரும். நெஞ்சு சளி, நாள்பட்ட நெஞ்சு சளிலாம் இருந்துச்சுன்னா, இந்த ரசம் வாரத்துக்கு ஒரு 2 டைம் வச்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் செலவுலாம் மிச்சம் பண்ணி குடுத்துரும் இந்த ரசம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 4 சின்ன வெங்காயம், அப்புறம் 4 பூண்டு எல்லாத்தையும் சின்ன ஜார்ல போட்டு சும்மா கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு வச்சுட்டு நான் வந்து நண்ட என்ன பண்ணேன், மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சுட்டேன். அரைச்சு அதுக்கப்புறம் அத ஃபில்டர் பண்ணேன். நீங்க அப்படியே தட்டி போடுறதா தட்டி போடலாம். இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறது இருக்கு இல்லையா? அதில வச்சு நல்லா 2 தட்டிட்டு உள்ள போட்டு அப்படியே செய்யலாம். நான் குழந்தைக்கு குடுக்கறனால அதுக்கு சாப்பிட தெரியாது இல்லையா? அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சு உள்ள ஊத்திட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும் குழந்தைங்க. அதனால நான் வந்து அரைச்சு செஞ்சுட்டேன். அரைச்சு தனியா எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஒரு சட்டிய வச்சுக்கோங்க. சட்டிய வச்சு நல்லெண்ணெய் ஊத்துங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் போட்டு, கடுகு போட்டு, நம்ம இந்த மிளகு, சீரகம், வெங்காயம் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் போட்டு நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. வதங்குனதுக்கப்புறம் 4, 5 காஞ்ச மிளகாய பிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா கனிஞ்ச தக்காளி எடுத்து கட் பண்ணி, அதையும் எண்ணெயில போட்டு நல்லா சுருள வதங்க விடுங்க. அது வதங்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து ரசப்பொடி இருக்கு இல்லையா? அது போடுங்க. அது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா போடலாம். இல்லாட்டி போடாமலும் இருக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டு நான் வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களோட அளவு ரசம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு புளியை வந்து கரைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. சும்மா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவுக்கு மட்டும் கரைச்சி ஊற்றினா போதும். அப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நண்டோட சாறு, அதையும் உள்ளே ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு முறக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரசம் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்லா அப்படியே ஊற்றி கொஞ்சம் வெதுவெதுன்னு சூட்டில் வந்து கொடுத்துருங்க. பெரியவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சூடாகவேவும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகு பொடி வந்து கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளியெல்லாம் பறந்தே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.